அந்த விடாமுயற்சியில் பிரார்த்தனையில் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் சரி. கொடுத்ததெல்லாம் பத்தாதுன்னு இன்னும் இப்படியே தான் பேசுவாங்க. இந்த தருதலை பிடிச்ச நாய்கை இன்னும் வந்து அழுது குழம்பிக்கிட்டு இருக்கு. என்னத்தவோ 4 கேட்டால் 2 தூக்கி எடுத்து போட்டு போயிடுவாங்க. புரியுதா? அதுதான் உண்மை. நம்ம வந்து எல்லாம் பண்ணிட்டோம் செஞ்சிட்டோம் அப்படின்னா எல்லாம் வராது. புரியுதானு சொல்கிறது? எல்லாம் வராது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முறை பிரகாரம் நம்ம அதை பண்ணணும். பண்ணினா தான் எதுவுமே கிடைக்கும். சரி, ஒரு டைம் இப்படி கிடச்சிச்சு அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் நமக்கு கிடைச்சிருமானா அது ஒவ்வொரு டைமும் நீ முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஒவ்வொரு இதுவும் ஜெயிக்கிறதுக்கு ஒரு முயற்சிகள் பண்ணிக்கிட்டே தான் வரணும். அப்படி வரும்போது தான் ஒரு 1க்கு 4 தடவை நீ அதை சக்ஸஸ் பண்ணும்போது தான் உனக்கு அந்த அனுபவங்கள் கிடைக்கும். அனுபவம் கிடைச்சதுக்கப்புறம் இப்படி ஒரு நடைமுறையில் இருக்கா அப்படின்னு அப்புறம் நாமே அது நமக்குள்ள உதயமாகும். நம்ம அதை வந்து பின்தொடர்ந்து போக முடியும். அது இல்லாமல் நான் என்ன கேட்குறேன்னா, நான் இப்போ சாந்தி சொல்லுது நான் ஒன்றுமே கேட்கறது இல்லை சாமி அப்படின்னு சொல்லுது. அது பொய்ன்னு சொல்லுவேங்க. பணம் வேணால் கேட்காம இருக்கலாம் இல்லையா? இன்னும் ஒரு 2 கல்யாணம் பண்ணணும், பொண்ணுக்கு மாப்பிள்ளை வேண்டான்னு சொல்லிடுவான். கேட்காமையா இருக்கிறான். நான் ஒன்றுமே கேட்கறது இல்லை சாமி அப்படின்னு. அதெல்லாம் மாதத்தில் 2 தடவை கேட்கத்தான் செய்கிறேன். கேட்காமலாம் இல்லை. அது பெரிய மருமக மாதிரியே கிடைக்கணுமா கேட்கறது? பெரிய பொண்ணுக்கு மாதிரியே கிடைக்கணும் அப்படின்னு கேட்கறது. இப்போ தானே சொன்னேன், நான் ஒன்றும் கேட்கலங்க. நான் சொல்றது இல்லை, நீ என்ன கேட்டியோ அதை நான் சொல்றேன். இதை நான் சொல்லணும். எனக்கு என்ன வந்திருக்கு? நீ என்ன கேட்குறியோ அதை நான் சொல்றேன் இல்லையா? இல்லை, அதில் என்னன்னா ஒரு நல்ல மாப்பிள்ளையா கிடைக்கணும், நல்ல குணமாக கிடைக்கணும். மூத்த மகளுக்கு கிடைச்சது மாதிரியே கிடைக்கணுமா? அது என்ன லாஜிக்குன்னு எனக்கு. உன் மகன் நல்ல குணமா? மூத்த மகளுக்கு மாதிரி நீ கேட்கல, மூத்த மகன் மாதிரி உன் சின்ன மகன் இருக்காளா? எனக்கு அதை சொல்லு. அங்கே அப்படிலாம் பொய்யெல்லாம் சொல்லி நிறைய உனக்குள்ள உனக்கு தெரியாது.